அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மார்க் எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 முதல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் முடிய. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கரேசேனர் பகுதிக்கு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு நிகழ்வை நாம் படிக்கின்றோம். இயேசுவுடன் அவர்கள் படகில் சென்ற நிகழ்வு. நான் அதன் சுருக்கத்தை தான் படித்தேன். நிகழ்வு நமக்கு ஏற்பது தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். படகில் பயணிக்கிறார்கள். காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அலைகள் இந்த கடலில் மோதி கப்பலில் அந்த படகில் மோதி படகு மூலம் தண்ணீரால் நிரம்புகிறது. சீடர்கள் பல முயற்சி எடுத்து பார்த்து முடியாத நிலையில் பயந்தவர்களாக உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை தட்டி எழுப்பி, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலறுகிறார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலை அதட்டவே கடல் அமைதியானது. ஏன் பயந்தீர்கள்? நம்பிக்கை குறைந்து போச்சு அவங்களுக்கு என்று கேட்டார். பிறகு அவர்கள் கரை சேர்ந்தார். இதுதான் நிகழ்வு. இந்த நிகழ்வு ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் நம்மையும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இங்கு அக்கறை என்பது நிலை வாழ்வு அல்லது நித்திய வாழ்வு அல்லது பரலோக வாழ்வு என்று சொல்லலாம், மோட்சம் என்று சொல்லலாம். அங்கு செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். வாங்க. அழைப்பு கொடுத்தவர் அவர் நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். தூய ஆவியின் துணையோடு நாம் பயணிக்க போவோம். தூய ஆவி ஆண்டவர் தூய ஆவி வழியாக நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். கண்டிப்பாக அவர் அழைத்து கொண்டு சென்று விடுவார். இந்த நம்பிக்கையில் தான் அவரோடு நாம் பயணப்படுகிறோம். அவர் நம்மோடு பயணப்படுகிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதற்காக, அவரோடு நாம் பயணப்படுவோம் என்பதற்காக பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமா? கடவுளுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே போராட்டங்களும் உண்டு, வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் உண்டு. அதான் சொன்னார், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற என்று சொன்னார். அப்படிப்பட்டதான் என்னுடைய சீடனாக இருக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த போராட்டங்களிலே நாம் பல நேரங்களிலே தனியாக வென்றுவிட முடியாது. ஏனென்றால் பிரச்சனைகள் நம்மை மீறியதாக இருக்கலாம். ஆனால் நமக்கு இருக்க வேண்டியது, இயேசு நம்மோடு பயணிக்கிறார் என்று நாம் அவர் மீது நம்பிக்கை குறையாதவர்களாக அவரை அணுக வேண்டும். அப்படி அணுகும் பொழுது அவர் நமக்கான போராட்டங்களிலே நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பயணத்தை நிறைவு செய்ய உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசுவின் துணையோடு நம்முடைய போராட்டம் என்னாவும் நிறைவை நோக்கி நடக்கும். கடைசியில் நாம் அக்கறைக்கு, அந்த நிலைவாழ்வுக்கு இயேசுவுடன் கொண்டு நின்று விடுவோம். நம்முடைய பயணம் நிறைவாகும். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய அன்னைக்கு அவர் காட்டின அந்த பாடம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாடமாக இருக்கிறது. பல நேரங்களிலே இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்தவர்களாக, அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் என்பதனாலே அவர் செயல்பட மாட்டார் என்கிற மனநிலை இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. பல நேரங்களில் அவர் நம்மோடு பயணப்படுகிறதை மறந்து விடுகிறோம். அன்றைக்கு அவர் மறந்து தான் இருந்தாங்க. முதல்ல கடைசியில் தான் இயேசு எழுப்பினாங்க. நாமும் கூட பல நேரங்களில் இயேசு நம்மோடு பயணிக்கிறார் என்பதை மறந்தவர்களாக, நாம் தனியாக சாதித்து விட முடியும், வென்றுவிட முடியும், போராடி ஜெயித்து விட முடியும் என்று முயன்ற போது பல நேரங்களில் தோல்வியை சந்திக்கிறோம். எனவே எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே போராட்டம் சந்திக்கிற போது, பிரச்சனை சந்திக்கிற போது இயேசுவின் துணையோடு அணுகுவோம். நம்முடைய போராட்டம், அந்த பயணம், உலக பயணம் வெற்றி உள்ளதாக மாறும். அப்படி வெற்றி உள்ளதாக மாறி அவரோடு அந்த அக்கறையில் உள்ள நிறை வாழ்வுக்கு பயணமாகவும் நித்திய வாழ்வுக்கு பயணமாகவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, எங்களோடு அக்கறைக்கு வர பயணப்பட்டு இருக்கிற நீங்கள்
எங்களோடு இருக்கு என்பதை நாங்கள் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஐயா. எங்கள் வாழ்வில் இடைபடுங்க, எங்கள் போராட்டங்கள் துணை இருந்து எங்களுக்கு வெற்றியை கொடுங்க, பயணத்தை நிறைவு செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு நாங்கள் நித்திய வாழ்வில் நுழைவதற்கு கிருபை தாங்க. மீட்பரம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.